மேடம். ஹலோ. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க அக்கா நல்லா இருக்காங்களா? இன்னும் அழுதுட்டு இருக்காங்களா? இல்ல. நினைச்சேன். அதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கா? எதுக்கு? இல்ல, என்கிட்ட சில கேள்விகள், உங்ககிட்ட சில பதில்கள். சார், போலீஸாலேயே ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? அப்படி நினைக்காதீங்க மேடம். இந்த மன்மதன் மனசை வச்சா முடியாத காரியமே எதுவும் இல்ல. மன்மதன் மறுபக்கம் என் பக்கம் தான். நான் உங்க பக்கத்து தவறாம படிப்பேன். தேங்க்யூ மேடம். போலீஸ் நினைக்கிற மாதிரி உங்க அப்பாவோட கொலை பரீட்சையெல்லாம் நடந்தது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன சார் ஆக போகுது? எங்க அப்பா திரும்பி வரப்போறாரு. என்ன மேடம், இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சீரியஸான மேட்டர். பிலீவ் மீ. சார், நீங்க போய் என்னாச்சு? 4 பேர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இப்போ நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. உங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. அது நம்ம கண்டுபிடிக்கல, உங்க எல்லாருக்குமே ஆபத்து. கொஞ்சம் பேசலாமா? மேடம், நான் கேட்கறது பொறுமையா பதில் சொல்லுங்க. இங்க வந்தவங்கள உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரியுமா? இல்ல, எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. ஆனா ஒருத்தன் முகத்தை மட்டும் நான் பார்த்தேன். அவன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. அவன் மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இது போதும், நான் பாத்துக்கிறேன். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் விஸ்வநாதன் சந்தேகத்துக்குரிய முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில ஆதரவற்ற அவரோட 2 பெண்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு ஏனோ தெரியல. இப்படிப்பட்ட கமிஷனரோட பாதுகாப்புல நம்ம சென்னை நகர வாழ் மக்கள் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாங்களோ. என்னையா எதிர்பார்க்கிற மன்மத? அந்த பொண்ணுங்க முன்னாடி பிடிச்சிட்டு அவங்க பின்னாடி சுத்த சொல்றானா? எனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது பாரு. எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா தினமும் என் உயிரை வாங்குறதே அப்பா போச்சு. கரெக்ட் சார். என்னையா கரெக்ட்? ஏயா நீயாவது அந்த பொண்ணுங்களுக்கு யாரையா கால் போட்டுக்கலாம்ல? சார் வந்து நீங்க நான் வேண்டான்னு சொன்னனா? இல்ல இல்ல. அப்புறம் கெட்ட பேர் வந்தா நான் மட்டும் வாங்கிக்கிறேன், நல்ல பேர் வந்தா நீங்க எல்லாரும் பங்கு போட்டுட்டு ப்ரமோஷன் போடுங்க. போயா, யாரையாவது கால் போட்டுக்கல. போயா. மதன், உங்களுக்கு பச்சை பரிதாபமே கிடையாதா? எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுறோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க? நீங்க பரபரப்பா எழுதி காசு சம்பாதிக்கணும். அதுக்கு மத்தவங்க எப்படி கெட்டு போனாலும் அதை பத்தி கவலை இல்ல, அப்படித்தானே? என்ன நடந்துச்சு? என்ன எழுதிட்டேன் இப்படி கொஞ்சம்? இதுக்கு மேல என்ன தப்பா எழுதணும்? எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணவங்க எங்க அக்காவால அடையாளம் காட்ட முடியும்னு எழுதிட்டீங்களே. வந்தவங்க அதை படிச்சா சும்மா இருப்பாங்க சார்? எங்க அக்கா கதி என்ன ஆகும்? ஏற்கனவே எங்க அப்பாவை எழுந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல எங்க அக்காவை எழுக்கணுமா? என்னால முடியாது. வாசல் தொத்தல ஒரு போலீஸ்காரனை போட்டுட்டாங்களே, அவன் வந்து எங்களை காப்பாத்துவானா? இல்ல 24 மணி நேரம் நீங்க வந்து காவலுக்கு நிப்பீங்களா? பேசுறதையும் பழகுறதையும் பார்த்து எது வித்தியாசமானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே நிரூபிச்சீங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே எங்களை பத்தி எதுவுமே எழுத வேண்டாம் ப்ளீஸ். என்னப்பா மதன், அந்த பொண்ணு பாட்டுக்கு படபடன்னு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிட்டு போறா, நீ சும்மாவே இருக்கியே? இல்ல, சரியான தப்புதான். அந்த கொலையை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களோட பாதுகாப்பு பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இல்லங்க, இங்கெல்லாம் வண்டி நிறுத்துறாரு. இங்க வண்டி நிறுத்தாம உன் தலைமையில நிறுத்துவாங்க. என் விதியை பாத்தியா? வாட்ச்மேனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பீட்டர், அந்த பொண்ணு சொன்னான்னு என்னமோ குதிர்ச்சிய நல்லா பாத்துக்க. ஏன் நாளைக்கு ஜெர்மன் போக போறா? அவர் வாட்ச்மேன் இல்ல, பின்ன தர்பூசணி விக்கிறவரா? கமிஷனர் பாதுகாப்புக்காக விட்டுட்டு போன போலீஸ். எது? இதுவா? இது போலீஸா? ஏப்பா, செத்த காலேஜ் எல்லாம் போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க சொல்லவே இல்லையாப்பா? போலீஸா? ஆமாவா? நீ ரொம்ப தில்லு புடிச்சவையா. அவங்க அனுப்புறாங்கன்னு ராத்திரி நீயும் தனியா வந்து நிக்கிற பாரு. இவரை பார்த்து படையெல்லாம் பயந்து ஓடிடுவாங்களா? பார்த்து நில்லு. காத்து பலமாடிச்சா உன்னை காக்கி நாடாவதான் வந்து பிடிக்கணும். செத்து போயிடாது. என் பழி நம்ம வந்துடும். இதுக்கு ஒரு கேஸ். அப்புறம் யாரு? யாருங்க? ஹலோ. நீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ போய் தூங்க. நம்ம சும்மா அப்படியே ஜாலியா ராத்திரி பூரா ஜோரா பாரா. காவலா? யா. நில்லுங்க, நல்லா நில்லுங்க.
ராத்திரி பூரா பணியில நினைங்க அப்பதான் எது எழுதணும் எது எழுதக்கூடாதுன்னு நல்ல அறிவு வரும் கவனம். எங்களுக்கு அறிவு இல்ல, இவங்க தான் ஸ்டாக் வச்சிருக்காங்க. 2 ஸ்பூன் கொடுத்துட்டு போங்களேன். ராத்திரி நேரத்துல நமக்கு தேவையா? வாப்பா. பீட்டர், அந்த போலீஸ்காரன் வீட்டையும் சேர்த்து ஒரு போட்டோ எடு. எடுத்துக்கப்பா. மறுபக்கத்துல இப்ப நீ எடுத்த போட்டோவை இங்க போட்டுரு. ஒரு AK-47 துப்பாக்கிய இங்க வரைஞ்சிரு. இப்ப நான் சொல்ல போற மேட்டரை இதுக்கு நடுவுல பிரிண்ட் பண்ணிரு. நான் சொன்ன உடனே நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்து ஒரு பலத்த காவல இந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு. ரூபாய்க்கு 3 AK-47 பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு தொத்தல் போலீஸ்காரனை இந்த பொண்ணுகளுக்கு காவலுக்கு வச்சிருக்காரு. இந்த பொண்ணுகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கான முழு பொறுப்பை நம்ம ஊர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏத்துக்கணும். இதப்பா இதை பிரிண்ட் பண்ணிடு. அப்ப நான் போலாமா? சரிப்பா. குட் நைட் பா. ஓகேப்பா. 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 ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறியா? வேணாம்பா. நான் அடிச்சுக்கிறேன்ப்பா. சரிப்பா. சார் ஒரு சிகரெட்டு. ஆமா, அது என்னென்ன கையில? சிகரெட் சார். அதை விட பெருசா இந்த கையில இருக்கு. அது கிண்டல் பண்ணாங்க சார். லட்டி சார். ஓ, லட்டியா? என்ன, ஒரு ஜீப்ல 4 பேர் AK-47 துப்பாக்கியோட வந்து இறங்குனாங்கன்னு வச்சுங்க, நீ என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டேன். லட்டி கீழே போட்டு அம்பேல கை தூக்கிடுவேன். அது தெரிஞ்சுக்கலாம் தான். நீங்க பிடிங்க சிகரெட். அது சரி சார், என் பேர்ல நம்பிக்கை இல்லாம எக்ஸ்ட்ரா காவலுக்கா வந்து நிக்கிறீங்களே, நீங்க சொன்ன அதே 4 பேருங்க அதே ஜீப்ல அதே AK-47 வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் தான். நானும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. நம்ம 2 பேர் இருந்தா தானே பிரச்சனை. சப்போஸ் ஒரு கும்பலே இருந்தா? கும்பலுக்கு எங்க போறது? சேர்த்துருவா. அந்த லட்டி கொடுங்க.